Hello friends, welcome to Radhi Tailoring. இந்த வீடியோவில் 30 சைஸ் blouse cutting பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேலையில் இதுதான் உள்பாகம். இது ரன்னிங் ப்ளவுஸ். இப்போ கிளாத் இதுக்கு மேட்சாக நான் எடுத்திருக்கேன். 1 மீட்டர் கிளாத் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு 30 சைஸ் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால 80 பாயிண்ட் சரியானதாக இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவில் நீங்கள் கிளாத் எடுத்துக்கோங்க. எப்பவும் போல் லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் மடித்து போட்டுக்கோங்க. ரா எஜ்ஜில் பிசுறுகள் இருந்தால் ஒரு லைன் போட்டுக்கோங்க. மேலே ஒரு ஸ்கேல் அளவு லைன் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் செஸ்ட் ரவுண்டு 8.5 நோட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் தையலுக்காக 1.5 நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அளவுகள் 2-3 இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு லைன் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பேக் ஹைட் நோட் பண்ணிக்கலாம். சரியான அளவு 11.5 இன்ச்சு. தையலுக்காக 1/2 இன்ச்சு சேர்த்து 12 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். நம்ம போட்ட மார்க்கிங்கெல்லாம் இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. ஹைட்டுக்கும் இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நெக் ரவுண்டு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் 3 இன்ச் தையலுடன் சேர்த்து மார்க் பண்ணியிருக்கிறேன். டோட்டல் ஷோல்டர் அப்படின்னு பார்த்தா 5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மார்க்கிங்க்கு லைன் போட்டுக்கோங்க. இதில் ஆர்ம் லென்த் நம்ம குறிக்க போகிறோம். 5 இன்ச் நான் நோட் பண்ணிக்கிறேன். அதே 5 இன்ச்சு கொஞ்சம் தூரம் தள்ளியும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துக்கு இந்த மாதிரி லைன் போட்டு நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் ரெடி பண்ணிக்கிறோம். ஆம்கோல் ஸ்கேல் இருந்தால் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் ரவுண்ட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆம்கோல் ரவுண்ட் எவ்வளோ அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் தையலுக்காக விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இன்ச் பை இன்ச்சு அந்த மாதிரி டேப்பை நகர்த்திக்கிட்டே வாங்க. 7.5 இன்ச் கிடைக்கிது. ஆனால் 7.5 இன்ச் எனக்கு அதிகமான அளவு. கண்டிப்பாக அவ்வளோ அளவு தேவையில்லை. எனக்கு 6.25 இன்ச்சு தான் தேவை. நான் செக் பண்ணி பார்க்குறேன். 7.5 இன்ச்சு தான் சரியாக கிடைக்கிது. ஆக ஆம்கோல் ரவுண்ட் அப்படிங்கிறது தவறு. நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 4.5 இன்ச் நான் மறுபடியும் மார்க் பண்ணிக்கிறேன். ஆம்கோல் லென்த்து 4.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு லைன் போட்டுக்கலாம். அதே போல் ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம பாக்ஸ் ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ மறுபடியும் ரெடி பண்ண பாக்ஸுக்கு ஆம்கோல் ரவுண்டு ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 6.25 இன்ச் சரியாக கிடைக்கிது. இதுதான் எனக்கு சரியான ஆம்கோல் ரவுண்டு. இதில் தான் நம்ம கட் பண்ணணும். பேக் நெக் 7.5 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு லைன் போட்டுக்கோங்க. நெக் ரவுண்டுனுடைய அளவு 2 வச்சோம். இதில் 2.25 இன்ச் நான் வைக்கிறேன். கொஞ்சம் அகலமாக வர்ற மாதிரி நான் நோட் பண்ணிக்கிறேன். லைன் போட்டு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. பேக் நெக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அதை ட்ரா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு செக் பண்ணணும், நம்ம பேக் நெக் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஷோல்டர் 2ஐயும் ஜாயின் பண்ணி சென்டர் பேக் இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷோல்டர் நம்ம மார்க் பண்ண ஷோல்டர்கிட்ட வச்சுக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் தள்ளி வச்சுக்கோங்க தையலுக்காக. சைடில் ஒரு 1/4 இன்ச் தையலுக்காக விட்டுட்டு இந்த மாதிரி இன்ச் பை இன்ச்சாக வச்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம பண்ண மார்க்கிங் இந்த இடத்துல கரெக்டாக மார்க்கிங் ஆகணும். அப்போ பேக் நெக்கு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி சரியாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ கட் பண்ணதை நம்ம ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துடலாம். மார்க் பண்ண அனைத்துமே கட் பண்ணி வெளியில் எடுத்துக்கலாம். பேக் நெக்கை நம்ம செகண்டாக ட்ரா பண்ணோம் இல்லைங்களா, ஆம் ரவுண்டு, அதில் தான் நம்ம கட் பண்ணுறோம். ஹேர்கட் போட்டுக்கோங்க. செஸ்ட் ரவுண்டுக்கு தையலுக்காக விட்ட இடத்துலையும் ஹேர்கட் போட்டுக்கோங்க. ராங் சைடு நோட் பண்ணிக்கலாம். பேக் நெக்கு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. மீதமுள்ள கிளாத்தை இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. பேக் நெக்கை இந்த மாதிரி ஷோல்டரும் செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடமும் சேமாக இருக்கிற மாதிரி ஒரே நேர்கோட்டில் வர்ற மாதிரி ஃபுல் கிராஸில் இந்த மாதிரி கிளாத்தை வச்சுக்கிறோம். எல்லா பக்கமும் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. பேக் பார்ட்டினுடைய அனைத்து பாகங்களையும் நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். செஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட்டோட எடுத்துடலாம் வெளியில்.
ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஆம்கோல் டெப்த் வந்து லைட்டாக கொடுத்துக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் வாக்கில் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷோல்டரில் அந்த லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுங்க ஸ்ட்ரைட்டாக. நெக் ரவுண்டை 2 மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த அப்படியே வந்து இதுலேயும் மார்க் பண்ணிக்கலாம். அதிலேருந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டு நெக் வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு நெக் எனக்கு வந்து 5.5 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணுறேன். நீங்கள் தேவையான அளவு மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு நம்ம ஒரு 1/4 இன்ச் உள்பக்கமாக வர்ற மாதிரி ஃப்ரண்ட்டு நெக்கை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு லென்த் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு லென்த்து நான் வந்து 10.5 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். இதுக்கு வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 1.5 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம போட்ட லைனில் இருந்து 1.5 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அந்த மார்க்கிங்லேருந்து 2.5 வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டாட், செகண்ட் டாட் வந்து 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டாட்டுக்கும் செகண்ட் டாட்டுக்கும் இடையில வந்து நம்ம ஒரு மார்க்கிங் பண்ணுறோம். 1 இன்ச் அளவில் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறோம் டாட் பிடிக்கிறதுக்காக. இந்த மாதிரி மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு டாட்டையும் செகண்ட் டாட்டையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம எல்லாமே மார்க் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் நெக் வந்து செக் பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி பேக் நெக் மாதிரியே 1/2 இன்ச் கேப் விட்டுட்டு இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. எனக்கு சரியாக இருக்குது. மார்க் பண்ண இடத்துல இந்த மாதிரி ஃப்ரண்ட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆம்கோல் டெப்த்து கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த லைன்லேயே வந்து கட் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச் எக்ஸ்ட்ராஸாக கொடுத்தோம், அதில் வந்து கட் பண்ணிக்கோங்க. இதுலேயுமே வந்து செஸ்ட் ரவுண்ட் நோட் பண்ணியிருந்தோம், அதை வந்து ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டாட் செகண்ட் டாட் ரெண்டையுமே வந்து ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அந்த ஹேர்கட் யூஸ் ஆகும். ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஸ்லீவ் ரெடி பண்ணலாம். ரா எஜ்ஜில் லைன் போட்டு பிசுறுகள் இருந்தால் எடுத்துக்கோங்க. 1/2 இன்ச் அளவில் லைன் போட்டுக்கோங்க மடிச்சடிக்கிறதுக்காக. ஸ்லீவ்னுடைய லென்த் அப்படின்னு பார்த்தா 4.25 ப்ளஸ் 0.5 வந்து நம்ம தையலுக்காக சேர்த்துக்கிறோம். டோட்டலாக 5.25 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ண இடத்துக்கு இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. நம்ம போட்ட லைனில் இருந்து கீழே வந்து 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவினுடைய லென்த் வந்து 4.25 அப்படிங்கிறதுனால 2.5 இன்ச் வந்து போதுமானது. நம்ம போட்ட மார்க்கிங்கு இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. ஆம் ரவுண்டு வந்து நோட் பண்ணிக்கோங்க. 6.25 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். எக்ஸஸாக ஒரு 1.5 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் ரவுண்டு 4.25 மார்க் பண்ணிக்கிட்டு தையலுக்காக 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க்கிங்க்கு நம்ம வந்து லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங்கில் இருந்து நம்ம 1.5 இன்ச் தையலுக்காக விட்ட இடத்து வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதனுடைய டோட்டல் இன்ச் எவ்வளோன்னு பாருங்கள். 8.5 இன்ச் கிடைக்குது. அதில் பாதி வந்து 4.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஜாயிண்டிங் வந்து நம்மளுக்கு ஆம் ரவுண்டு ட்ரா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஸ்லீவை இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. ரா எஜ்ஜையும் இந்த மாதிரி கட் பண்ணி வெளியில் எடுத்துடலாம். நம்மளுக்கு ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. சென்டர்லேயும் ஒரு ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. ராங் சைடு நோட் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பட்டன் பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பட்டி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு வந்து நோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 3.5 இன்ச் அகலத்தில் மார்க் பண்ணிக்கிறேன்.
நீளம் அப்படின்னு பார்த்தா 9 இன்ச் வந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பட்டியை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே போல் இன்னொரு பட்டியுமே வந்து நம்ம அதே அளவில் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பட்டியை வந்து ரெடி பண்ணிட்டோம். ராங் சைடு நோட் பண்ணிக்கோங்க. சாரியினுடைய ரன்னிங் ப்ளவுஸில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சதை போட்டு இப்போ கட்டிங் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீல வாக்கில் மடித்து போட்டுக்கோங்க. டிசைன் வந்து கீழ்பாகம் இருக்கும் பொழுது ஸ்லீவ் இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. பூக்கள் வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். பேக் சைடும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க, போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி கார்னர் வந்து ஸ்ட்ரைட் லைனில் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. கேப் இருக்கிற இடத்துல கீழே பட்டியை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே நான் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் மேலே கட் பண்ண லைனிங் கிளாத்தை வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் பேக் பார்ட் ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ராங் சைடு கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மாறாமல் இருக்கும். பட்டியும் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் ஸ்லீவ் எல்லாம் அனைத்துமே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் ப்ளவுஸினுடைய 30 சைஸ் ப்ளவுஸினுடைய கட்டிங் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த ப்ளவுஸினுடைய ஸ்டிச்சிங் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.